ஹாய் கைஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம CSS ஷேடோ எஃபெக்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நான் க்ரியேட் பண்ண போகிறது என்னென்னா டெக்ஸ்ட் ஷேடோ, பாக்ஸ் ஷேடோ அண்ட் ஃபைனலி இந்த மாதிரி ஒரு அற்புதமான கார்டு பார்க்க செம்மையாக இருக்குல்ல. ஸோ இது மூணுத்தையும் இன்றைக்கி வீடியோ எண்ட்குள்ளே க்ரியேட் பண்ண போகிறோம். நீங்களும் க்ரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களுக்காக நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறது இது. இந்த வீடியோ எண்ட்குள்ளே நம்ம க்ரியேட் பண்ணுறோம், மாஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ சேவ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம எப்பயும் போல் எக்ஸ்க்ளமேட்டரி வச்சு க்ரியேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம இப்போ CSS லிங்க் பண்ணி ஆகணும். ஸோ லிங்க் CSS நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு டெக்ஸ்ட் ஷேடோவை க்ரியேட் பண்ண போகிறோம். ஷேடோ எஃபெக்ட் ஃபார் டெக்ஸ்ட்டில் நம்ம ஷேடோ எஃபெக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஏதாவது ஒரு டேக் நம்ம க்ரியேட் பண்ணிக்குவோமே, H1 டேக்கில் இன்ஃபோ சிம்பிள் போட்டு விட்டு இப்போ இதுக்கு நம்ம டெக்ஸ்ட் ஷேடோ க்ரியேட் பண்ண போகிறோம். ஷேடோவிலே டெக்ஸ்ட்டு அந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் காட்டியிருந்தேன் அந்த மாதிரி. ஸோ எஸ்டிஎல் ஸ்டேட் ஷீட்டில் H1 ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம அதுக்கு கலர் என்ன வேணால் வச்சுக்கலாங்க. அந்த டெக்ஸ்ட்டுக்கு ஒயிட், ப்ளூ, பிளாக், எல்லோ எதோ ஒன்று வச்சுக்கலாம். இப்போ டெக்ஸ்ட்டுக்கு ஷேடோனா அந்த பேராமீட்டருக்கு பேர் என்னென்னா டெக்ஸ்ட் ஷேடோ அப்படின்னு தான் நம்ம கொடுக்கணும். டெக்ஸ்ட் ஷேடோ. இப்போ நான் உங்களுக்கு வந்து என்னென்ன பேராமீட்டர் வேணுன்றதை சொல்கிறேன் பாருங்க. ஃபஸ்ட் ஹரிசாண்டலாக எவ்வளோ அந்த ஷேடோ இருக்கணும். நெக்ஸ்ட்டு வெர்டிக்கலாக எவ்வளோ ஷேடோ இருக்கணும். பிளர் எஃபெக்ட் எவ்வளோ இருக்கணும். நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ எடிட்டர் கைன் மாஸ்டர்லாம் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் எவ்வளோ ஷேடோ இந்த பக்கம் இருக்கணும் அந்த பக்கம் இருக்கணும்னா காட்டல. ஸோ அதே மாதிரி தான் கோடிங்கில் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம், டிசைன் பண்ண போகிறோம். ஹரிசாண்டலாக எவ்வளோ இருக்கணும், 1px ஷேடோ இருக்கணும். வெர்டிக்கலாக வந்து 4px ஷேடோ இருக்கணும். எவ்வளோ பிளர்ராக இருக்கணும், பின்னாடி நல்லா திக்காக தெரியுமா, பிளர்ராக எவ்வளோ தெரியணும், 4px தெரியணும். என்ன கலர் அந்த ஷேடோ என்ன கலரில் இருக்கணும், ஒயிட்டா, பிளாக்கா, ப்ளூவா, எல்லோவா, க்ரீனா, ரெட்டா, ஏதோ ஒரு கலர் கொடுத்துக்கலாம். இப்போ நான் சேவ் பண்ணி ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஏதோ நம்ம தப்பு பண்ணிட்டோம். எதில் தப்பு பண்ணோம்? இங்கே பாருங்கள், RGBக்கு முன்னாடி கேப் விடாமல் விட்ருக்கேன். ஸோ 4 பேராமீட்டர் தான். ஹரிசாண்டலாக எவ்வளோ வேல்யூ, வெர்டிக்கலாக எவ்வளோ, பிளர் எவ்வளோ இருக்கணும், நெக்ஸ்ட் என்ன கலர் பின்னாடி இருக்கணும் அப்படின்ட்டு லிங்க் பண்ணியிருக்கேனே, என்ன தப்பு. ஓகே, style.cssல இங்கே இந்த லாஸ்ட்டில் 0 போட்டிருக்கேன், மறந்துட்டேன். ஓகே, ரிஃப்ரெஷ் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்களா, இன்ஃபோ சிம்பிளுக்கு பின்னாடி ப்ளூ கலர் பேக்ரவுண்டில் ஹரிசாண்டலில் 1px, வெர்டிக்கலில் 4px தானே கொடுத்தோம், கரெக்டு தான். ஸோ 3px 4px கொடுத்தோம். பிளர் எஃபெக்ட் எவ்வளோ இருக்கணும். ஸோ எனக்கு இவ்வளோ வேணாம், இன்னும் அதிகமாக வேணும்னா நீங்கள் வேல்யூஸ் அதிகப்படுத்திக்கலாம். பிளர் எஃபெக்ட் நீங்கள் அதிகப்படுத்த ரொம்ப பிளர்ராக தெரியும். ஸோ இப்போ பாருங்கள், பிளர் இருக்கிற மாதிரியே தெரியல, ஏன்னா நம்ம எஃபெக்ட் ரொம்ப அதிகப்படுத்திக்கணும். பட் ஆனால் செமையாக இருக்குது, நல்லா தான் இருக்குது. பெருசாக இதே லோகாவை கூட வச்சிடலாம். ஓகே, இதை நம்ம சென்டருக்கு கொண்டு வர தான் என் வேலை. டெக்ஸ்ட் அலைன் சென்டர் உங்களுக்கு போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போதைக்கு அதுக்கு கலர் என்ன வேணால் வைக்கலாங்க. கலர் உங்கள் இஷ்டத்துக்கு கலர் வச்சுக்கோங்க. இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஒரு மாதிரியாக நல்லா தான் இருக்குது, பட் கண்ணுக்கு தான் தெரில. பேக்ரவுண்ட் டெக்ஸ்ட் ஷேடோ எந்த கலரில் இருக்கணுன்றதை மென்ஷன் பண்ணிட்டோம், அப்பயும் தெரியலையே. ஸோ ஓகே, இப்படி தாங்க மென்ஷன் பண்ணணும். ஓகேவா, டெக்ஸ்ட்டுக்கு ஷேடோ கொடுக்கணும்னா அந்த டேக் பேர் டெக்ஸ்ட் ஷேடோ, அந்த டேக் பேர் இல்லை, அந்த ஸ்டைல் இது பேர் டெக்ஸ்ட் ஷேடோ கொடுத்து மொத்தம் 4 பேராமீட்டர். ஹரிசாண்டலாக எவ்வளோ, வெர்டிக்கலாக எவ்வளோ பிளர் இருக்கணும், எந்த கலர் ஷேடோவில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ண போகிறது பாக்ஸ் ஷேடோ. ஒரு பாக்ஸுக்கு பின்னாடி ஷேடோ வர வைக்கிறது பல வெப்சைட்லேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கு இப்போதைக்கு ஒரு டிவ்வை க்ரியேட் பண்ணுவோம். div.box கொடுத்த கிளாஸ் நேம் பாக்ஸு, அதுக்குள்ளே பாக்ஸ் ஷேடோன்னு வச்சுக்குவோங்க. இப்போ இதை சேவ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது இப்போ பாக்ஸை க்ரியேட் பண்ணணும். பேர்லேயே இருக்குது இந்த டேக் பேர் பாக்ஸ் ஷேடோ. பாக்ஸுக்கு ஷேடோ க்ரியேட் பண்ணால் பாக்ஸ் ஷேடோ, டெக்ஸ்ட்டுக்கு ஷேடோ க்ரியேட் பண்ணால் டெக்ஸ்ட் ஷேடோ. ரெண்டு தான் இப்போதைக்கு இருக்குது. ஓகேவா, இப்போ இந்த டாட் பாக்ஸ்ன்னு க்ரியேட் பண்ணி அது பேக்ரவுண்ட் கலர். ஃபஸ்ட்டு பாக்ஸ் பேக்ரவுண்ட் கலர் என்ன வைக்கலாம், ஒரு பாக்ஸ் மாதிரி தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் தெரிஞ்சிச்சு. ஸோ பேக்ரவுண்ட் கலர் ஒரு க்ரீன் வச்சுட்டு அது ஹைட்டும் வித்தும் இப்போ நம்ம மென்ஷன் பண்ணலாம். எவ்வளோ ஹைட் இருக்கணும், எவ்வளோ வித் இருக்கணுன்றது. ஹைட் ஒரு 300, வித் ஒரு 400, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று மென்ஷன் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, டக்குன்னு போவோம். ஹைட் இவ்வளோ, வித் இவ்வளோ. இப்போ தான் மெயின் மேட்டருக்கு வரும், பாக்ஸ் ஷேடோ. இதுவும் அதே மாதிரி தான் 4 பேராமீட்டர் தான். ஹரிசாண்டலாக எவ்வளோ ஷேடோ இருக்கணும், வெர்டிக்கலாக எவ்வளோ ஷேடோ இருக்கணும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பிளர் எவ்வளோ இருக்கணும், ஷேடோவோட கலர் என்ன கலரில் இருக்கணுன்றது தான்.
வீடியோ எண்ட் பண்ணி பாருங்கள். நம்ம கார்டு ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். ஆசம் கார்டு கண்டிப்பாக பார்த்துக்கணும் நீங்கள். இப்போ ஹரிசாண்டலில் எவ்வளோ, வெர்டிக்கலாக எவ்வளோ, இதெல்லாம் கொடுத்தாச்சு. ஸோ பாக்ஸு தான், ஆனால் எங்கே ஷேடோவோட இதுவே தெரியும், ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஷேடோ நல்லா பெருசாக தெரியும்னா ஹரிசாண்டல் வெர்டிக்கல் வேல்யூவை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? பிளர் இப்போதைக்கு வேண்டாம். இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறேன், டிஃபால்ட்டாக எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஹரிசாண்டல் வெர்டிக்கல் மட்டும் இப்படி கொடுத்துட்டிங்கன்னா டிஃபால்ட்டாக கொஞ்சம் தெரியுது பார்த்தீங்களா, இப்படி தான் இருக்கும். சரி, வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 13 14 அப்படின்னு கொடுப்போம். ஓகே, 14 15 ஏதோ ஒன்று கொடுத்து தோணும். ஸோ இப்போ பாருங்கள், ஷேடோ பின்னாடி தெரியுதா, வேறு லெவலில் இருக்கா, செம்மையாக இருக்குது. ஓகே, இப்படி தான் நம்ம பாக்ஸுக்கு ஷேடோக்கு, டெக்ஸ்ட்டுக்கும் இதே மாதிரி தான் ஷேடோ கொடுக்கும். இப்போ இதுக்கு பிளர் ஒன்று நம்ம க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா? பிளர் ஃபஸ்ட் பிளருக்கு முன்னாடி இது எந்த கலரில் இருக்கும், கிரே கலரில் இருக்கும். ஓகே, கிரே கலரில் வந்துருச்சு. ஆஹா, இதே மாதிரி ப்ளூ கலர், எல்லோ கலர், க்ரீன் கலர், ஆரஞ்சு எது வேணால் கொடுத்துக்கலாம். இப்போ இது பிளர் எஃபெக்டாக தெரியணும், நல்லா கட்டம் போட்ட மாதிரி அப்படியே தெரியக்கூடாது, கொஞ்சம் பிளர்ராக தெரியணும். அப்படின்னா எவ்வளோ பிளர், எவ்வளோ பிக்சல் பிளர்ராக தெரியணும், 5 பிக்சல் பிளர்ராக தெரியணும்னா கொஞ்சம் இப்போ பாருங்கள் பிளர்ராக இந்த கார்னர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், கொஞ்சம் வளைஞ்சிருக்கிற மாதிரி கொஞ்சம் பிளர்ராக தெரியுது. கேவலமான கேமரா குவாலிட்டியில் ஃபோட்டோ எடுத்து அப்படி தான் அப்படி தெரியும். ஸோ இதுவும் நம்ம டெக்ஸ்ட் அலைன் உள்ளே இருக்க டெக்ஸ்ட்டுக்கு சென்டர் கொண்டு வந்துடுவோம். அது கலரு, பாக்ஸ் ஷேடோ கலரு கண்ணு தெரியலை. ஸோ பாருங்க மேலே தெரியுதா, ஸோ அதுக்கு ஒயிட் கலர் கொண்டு வந்து உங்களுக்கு இதெல்லாம் எல்லாமே தெரியும். போன வீடியோவில் ஃபஸ்ட்டு வீடியோ CSS வீடியோ டியூட்டோரியல்லேருந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ டெலிகிராம் குரூப்பை ஜாயின் பண்ணிடுங்க, இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. இதில் நிறையா கோட் ஸ்னிப்பட்ஸ், நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாம் நிறையா போடுறேன். ஸோ ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட், நம்மளால் ஒரே ஒரு ஷேடோ தான் க்ரியேட் பண்ண முடியுமானா இல்லை, ஒரே இதில் 2-3 ஷேடோ க்ரியேட் பண்ணலாம். அதாவது இந்த பக்கம் அப்படியே ஷேடோ வர மாதிரி, டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மூவிஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, அப்படியே அந்த மொட்டை மண்டையை அடித்தாலும் பின்னாடி பல இது வர மாதிரி பல ஷேடோ நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ ஒரு ஷேடோ க்ரியேட் டிக்காமல் கொடுத்துட்டு அடுத்த ஹரிசாண்டலில் எவ்வளோ இருக்கணும், வெர்டிக்கலாக எவ்வளோ இருக்கணும் கொடுத்துங்க. இங்கே பாருங்கள், ப்ளூ கலரில் இன்னொரு ஷேடோ க்ரியேட் ஆகிருக்கு. அது என்ன ஒரு பக்கம் மட்டும்தான் வருமானா இல்லை, இன்னொரு பக்கமும் நம்மளால் வர வைக்க முடியும். நான் சொல்கிறேன் உங்களுக்கு, அது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட், இப்போலேருந்து நம்ம பாக்ஸ் ஷேடோ க்ரியேட் பண்ணுறது பார்த்தாச்சு. இப்போ நம்ம ஒரு கார்டு க்ரியேட் பண்ண போகிறோம். பல வீடியோ இதுலேயோ பார்த்துருப்பீங்க, ப்ரீமியம் அப்படின்னு பட்டன் கிளிக் பண்ணால் 3 கார்டு வரும். 1 மாதத்துக்கானது $1, 2 மாதத்துக்கானது $8, அந்த மாதிரி கார்டாக வர்றது. அதில் மாதிரி நம்ம கார்டு க்ரியேட் பண்ண போகிறோம் CSS வச்சு, அதுவும் பியூர் CSS வச்சு நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான இமேஜ் நான் ஒன்று இங்கே ஏற்கனவே இந்த ஃபோல்டரில் வச்சுருக்கேன், நீங்களும் க்ரியேட் பண்ண அந்த ஃபோல்டருக்குள்ளேயே அந்த இமேஜை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இமேஜ் சோர்ஸ் வந்து hi.jpg. ஃபஸ்ட் டிவ் கார்டுன்னு ஒரு டிவ் க்ரியேட் பண்ணுறோம், அதில் இமேஜ் இருக்கும். அதுக்கடுத்து ஒரு டிவ் க்ரியேட் பண்ணோம், எதுக்குன்னா இந்த இமேஜுக்கு கீழே இது என்னவா இருக்குது அப்படின்றது சொல்கிற மாதிரி. ஓகேவா? இப்போதைக்கு சும்மா டச் ஹியர் அந்த மாதிரி அதை ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். சரி, வெப்போ டெக்ஸ்ட் அப்படி வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ இந்த டிவ்வை தான், இந்த கண்டெய்னர் தான் நம்ம ஒரு கார்டாக இப்போ CSS வச்சு மாற்ற போகிறோம். ஜஸ்ட் சிம்பிள் டாட் கார்டு க்ரியேட் பண்ணிட்டு அதுக்கு வித் எவ்வளோ இருக்கணும், ஹைட் எவ்வளோ இருக்கணும்லாம் மென்ஷன் பண்ணிக்கலாம். வித் வந்து ஒரு 300 பிக்சல் இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு இமேஜு 300 பிக்சல் அந்த இது இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னதுன்னா 300 பிக்சல்ன்றது அந்த மொத்த வடிவு, அந்த கார்டோட வித் எவ்வளோ இருக்கணுன்றது. நெக்ஸ்ட், நம்ம இது பாக்ஸ் ஷேடோ வச்சு தான் பண்ண போகிறோம். ஏன்னா இது ஒரு பாக்ஸ், கார்ட்ஸ்லாம் ஒரு பாக்ஸ் ஷேப் மாதிரி தானே. ஸோ கார்ட்ஸ் பாக்ஸ் ஷேடோ வச்சு தான் பண்ண போகிறோம். டெக்ஸ்ட் அலைன் சென்டர், அந்த டெக்ஸ்ட்டு உள்ளே இருக்குது, எப்படி இருக்குது, சென்டரில் தான் இருக்குது. ஸோ பாக்ஸ் ஷேடோ தான் எப்பயும் போல் அந்த 4 பேராமீட்டர் தான், பேராமீட்டர். ஹரிசாண்டலாக எவ்வளோ ஷேடோ விழணும், வெர்டிக்கலாக எவ்வளோ ஷேடோ விழணும், பிளர் எஃபெக்ட் எவ்வளோ பின்னாடி இருக்கணும், ஷேடோ கலர் என்ன இருக்கணும். நீங்கள் ஹரிசாண்டல் வந்து 0 கொடுத்துட்டு வெர்டிக்கல் வந்து வேல்யூ கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹரிசாண்டலில் ஷேடோவே இருக்காது, கீழே அப்படியே ஷேடோ வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எஃபெக்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 2-3 ஷேடோ விழுகிற மாதிரி, ஒரு ஷேடோவுக்கு பின்னாடி இன்னொரு ஷேடோ இருக்கிற மாதிரி நான் க்ரியேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பிளாக், ரெண்டாவதுக்கு வந்து க்ரே கொடுக்குறேன். சேவ் பண்ணி இப்போ அடுத்து கண்டெய்னர் உள்ளே அதுக்கு பேடிங் கொடுக்கணும்ல,
ஏன்னா இல்லைன்னா ஒட்டிக்கிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ பேடிங் ஒரு 10px பேடிங் எப்படின்றது உங்களுக்கு தெரியும். பேடிங்னா என்னன்றது முன்னாடி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். கீழே லிங்க் இருக்குது பாருங்க. ஓகே, கார்டு க்ரியேட் பண்ணிட்டோம். நல்லா தான் இருக்குது, பட் ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் ஹைட் செட் பண்ணிட்டீங்கன்னா கூட தெரிஞ்சு. வித் எவ்வளோ கொடுத்தோம், 300 கொடுத்தோம். ஹைட் ஒரு 200 கொடுத்துட்டா, சாரி அதுக்கு மேலே கொடுத்துட்டா வந்துடும். ஓகே, இப்போ தெரியுதுல பிளாக் ஷேடோ, அதுக்கு முன்னாடி க்ரே ஷேடோ. உங்களுக்கு தெரியுதா இல்லையா இல்லை? ஸோ நம்ம இப்போதைக்கு வேல்யூ கூட மாற்றி பார்க்கலாம் தெரியுதான்னு. உங்களுக்கு தெரிஞ்சால் சரி. நெக்ஸ்ட் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். இன்றைக்கே இப்போயே உட்காந்து லேப் எடுத்து கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிகாஸ் சிஎஸ்எஸ் ஒரு டிசைனர் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஓகே, பேடிங் 15px, அது நான் சும்மா இந்த பாக்ஸ் கொஞ்சம் பெருசாக்கிறதுக்காக கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன, இப்போ நான் இந்த பின்னாடி ஷேடோ கலர்ஸை மாற்ற போகிறேன். பிளாக் க்ரே இருக்கிறது உங்களுக்கு தெரியல. ஸோ ஒரு ரெட் க்ரீன், ரெட் எல்லோவா, ஏன்னா ரெண்டும் கான்ட்ராஸ்டான கலர்ஸ் கொடுத்து பார்ப்போம். வித் 250. ஓகே, செட் ஆகலை, இதெல்லாம் ஆகாது. ஸோ இமேஜுக்கும் நம்ம கரெக்டாக எவ்வளோ வித் கொடுக்குறோமோ அதே பிக்சல்ஸில் இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ கண்ட்ரோல் Z அடுத்து. ஓகே, இப்போதைக்கு நான் கலரை மாற்றுறேன். ஷேடோவோட கலரை பிளாக் க்ரேவாக இருக்கிறத வந்து ஒரு ப்ளூ க்ரீன் கொடுத்து பார்ப்போம், இல்லை ப்ளூ எல்லோ கொடுத்து பார்ப்போம். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ நான் ரெட், நெக்ஸ்ட் இந்த க்ரேக்கு பதிலாக வேறு என்ன க்ரீன் கொடுப்போம். ஓகே, க்ரீன் கொடுத்து வைப்போம். சேவ் பண்ணிட்டு இப்போ பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெட் ரொம்ப மெல்லிசான கோடு அந்த மாதிரி வருது. பின்னாடியே க்ரீன் வந்து அப்படியே கொஞ்சம் பிளர் எஃபெக்ட் அதிகமாக இருக்கணும். ஏன்னா நம்ம பிளர் எஃபெக்ட் அதுக்கு வேல்யூ அதிகமாக கொடுத்து வச்சுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கைஸ். நிறைய இது இன்னும் கற்றுக்க வேண்டியது. பாய்.